श्यामां तामरसाननाङ्घ्रिनयनां सोमार्धचूडां जगत्त्राणव्यग्रहलायुधाग्रमुसलां சந்திராசமுத்ராவதீம். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நல் ஆசைகளையும் நல் வணக்கத்தையும் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருவண்ணாமலையின் மலையின் அமானுஷத்தின் அற்புத சக்திகள். மலை பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே அமைந்தது. இது 1000 ஆண்டுகளாக சித்தர்கள் தவமிருந்து மலையோடு மலையாக ஆக்கிவிட்டதனால் இது சித்தர் மலை, இது ஞானமலை, அருள்மலை. எப்பொழுது பௌர்ணமியில் கிரிவலம் வந்தால் சிறப்பா, எந்த கிழமையில் வந்தால் என்றால் யாருக்கும் சரியில்லை. ஒவ்வொரு ஜோதிடர்கள் ஒவ்வொரு விதமாக சொல்லுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், மக்கள் கூட்டமில்லாத நாள் வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை பெருமாள் உடைய நாள். இந்த 3 நாளிலே காலை 4 to 9 மலை சுற்றினால் மிக பிரம்மாண்டம். மாலை 5 to 9 மலை சுற்றால் உங்களுக்கு சர்வகோடி சக்திகளும் கிடைக்கும் என்பது அம்மன் அருள் வாக்கு, சிவன் ஞான வாக்கு.